வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கை கால் வீட்டில் ஏறிட்டு கை கால் வகுடெல்லாம் உப்பத்தாயிட்டு சாப்பிட முடியாமல் டாக்டரால் கைவிடப்பட்டதுன்னு சொல்லலாம். நடக்க முடியல, அந்த அம்மா உட்கார முடியல, படுக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு இது. டாக்டர் கூட அந்த அம்மா படைக்க மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு நினைச்சு கைவிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா சொன்னாங்களாம், அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, எப்படியாவது அந்த அம்மா என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அம்மா கிட்ட வந்து அல்வாக்கு கேட்டு அம்மா சொன்னா, என் மகளுக்கெல்லாம் உடம்புல எந்த தொந்தரவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு சம்பவத்தால் அவளுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குது. நான் அந்த சூரிய பம்பெல்லாம் நான் தீர்த்து என் மகன் உயிர் பொழைச்சு நடக்குவா, நான் நிப்பாட்டுவேன், அவள் உயிரோட இந்த பூலகத்தில் வாழுவா, அவளுடைய ஆயுள்காலம் வந்து இருக்கு. ஆனால் மனுஷனால தான் அவங்களுக்கு வந்து சூட்சமாக நடந்ததுனால அவங்க ஊருக்கு போறாங்கிறா அப்படின்னு அம்மா உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய வாக்கு வேத வாக்கை எடுத்து வந்ததுனால அந்த அம்மா உயிர் பழிச்சு வந்து அம்மாவுக்கு மிக சிறப்பான ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதுக்கு குருகாலை கொடுக்கணும். மனை தெரிந்து போயிட்டு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய தாயா இருந்து எவ்வளோ பிரச்சனையை காக்கக்கூடிய தெய்வம் இந்த இடத்துல சக்தி வாய்ந்த குருகாளியம்மா இருக்கிற அமாவாசை அம்மாவுக்கு வந்து மிக சிறப்பான அபிஷேகமும் அன்னதானமும் பம்ப மேளத்தோட தனுசு சத்தத்தோட அந்த அம்மாவுக்கு வாதத்தோட செய்யக்கூடிய இடம் இந்த இடத்துல. அதே போல வரக்கூடிய பக்தர்கள் எனக்கு 5 ஹாஸ்பிட்டல் போனேன், ஐசியில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தீராத ஒரு இதுதான். ஆனால் எங்கே போனாலும் பிரைவேட்டில் பார்த்தாலும் கவர்மெண்ட் பார்த்தாலும் ஆகலை. ஆனால் அந்த அம்மா கிட்ட வந்த பின்னால தான் எனக்கு தீர்வு அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அதே போல் அந்த அம்மா காடு வெட்டி சிறப்பான பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப